அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மணிப்பூர் முதல்வர் பிரன் சிங் ராஜினாமா, ஆளுநரிடம் கடிதம் அளித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இன மோதலால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரின் முதல்வர் பிரன் சிங் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பிப்ரவரி 9 தனது பதவியை ராஜினாமா செய்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை இம்பாலில் உள்ள அவரது மாளிகையில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை பிரன் சிங் அளித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆளுநர் யாருன்னு பார்த்துக்கோங்க, அண்ட் முதலமைச்சர் யார், அவங்க ராஜினாமா பண்ணது பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. கேட்க வாய்ப்புகள் உண்டு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடுதிரை வசதி, விரல் நுனியில் இனி செய்திகள்னு கொடுத்துருக்காங்க. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் விரல் நுனியில் செய்தித்தாள்கள், பருவ இதழ்களை வாசிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தினாலான தொடுதிரை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கோட்டூர்புரத்தில் 8 லட்சம் சதுர கிலோமீட்டர் பலப்படி 8 தளங்களுடன் செயல்பட்டு வரும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. 6th புக்கில் இது சம்மந்தமாக இருக்கும், அண்ணா நூற்றாண்டு சம்மந்தமாக இருக்கும். டைம் இருக்கிறவங்க 6th தமிழ் புக் எடுத்து பார்த்துக்கோங்க. அங்கே வந்து தொடுதிரை வசதியோட பேப்பர் வாசிக்கிறதுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கி திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் பிளராக தான் இருந்தது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அருமை உடைத்தென்ற அசுவாமை வேண்டும், பெருமை உயர்ச்சி தரும். இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும்னே ஆழ்வினை உடம்பென்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 15வது ஏரோ இந்தியா நிகழ்ச்சி இன்று தொடக்கம். 15வது ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சிகள் பெங்களூரில் திங்கட்கிழமை தொடங்கி பிப்ரவரி 14 வரை நடைபெறுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கண்காட்சிகள் வெளிநாடுகள் சேர்ந்த 180 நிறுவனங்கள் உட்பட 900க்கும் மேற்பட்ட விமான தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கொள்ளணும்னு தெரிவிச்சிருக்காங்க. எங்கன்னா பெங்களூரில். ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் எந்தவித கோளாறும் இல்லைன்னு இஸ்ரோவின் புதிய தலைவர் வி நாராயணன் தெரிவிச்சிருக்காரு. ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் எந்தவித கோளாறும் இல்லை என தெரிவிச்சிருக்காரு. சர்வதேச விண்வெளி மையத்தை போல இந்தியாவும் தனி விண்வெளி மையத்தை அமைக்க திட்டமிட்டு வருகிறது. அதுபோல விண்ணுக்கு மனிதர்கள் அனுப்பும் திட்டம், அதற்கு அடுத்தபடியாக நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பும் திட்டம், நிலவில் இருந்து ஆய்வு மாதிரிகளை கொண்டு வருவதில் இந்திய விண்வெளி மையம் அமைப்பது போன்ற விண்வெளி ஆய்வு திட்டங்களை இஸ்ரோ வகுத்துள்ளது. 2035ஆம் ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி மையத்தை அமைக்கும் திட்டம் உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பிறவி குறைபாடு கருவிலேயே தடுக்கலாம் சொல்லி தடுப்பு முறைகள், சிகிச்சைகள் மற்றும் புறச்சூழல் பாதகம், சிசுவை தாக்கும் தாயின் பாதிப்புகள் சொல்லி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இது ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் தெரியல. குரூப் 4 படிக்கிறவங்க மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. மெயின்ஸ் படிக்கிறவங்க இதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த டாப்பிக்கு. அடுத்ததாக ரூபாய் 18.63 கோடியில் திருச்சியில் பறவைகள் பூங்கா துணை முதல்வர் திறந்து வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. பறவைகள் பூங்கா ரீசெண்டாக எங்கே தந்தாங்கன்னு கேட்டால் திருச்சியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.